ஹலோ இங்கிலீஷ் ஆஸ்பிரண்ட்ஸ், குட் டே. நாம் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா, இங்கிலீஷில் இருக்கக்கூடிய சீரியஸான விஷயங்களவே தொடர்ந்து பார்க்காம அதில் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தையும் பார்க்க போகிறோம். கண்ணனுக்குள்ளே போகலாமா? அது என்னங்க சார் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொழி உச்சரிப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம நாக்குக்கே சவால் விடுற மாதிரி சமாச்சாரங்களை உள்ளடக்கிய விஷயங்களை நம்ம அனைத்து மொழிகளையும் நம்ம பார்க்க முடியும். இப்போ நம்ம தமிழ் எடுத்துக்கிட்டோம்னா, அடடா நரி கரடேறுது அப்படிங்கிறத கடகடன்னு சொல்லுங்களே அப்படின்னு நம்ம டீச்சர்ஸ் சொன்னதையெல்லாம் நம்ம லோயர் கிளாஸில் பார்த்துருப்போம். அதை எப்படி கடகடன்னு சொல்கிறது? அடடா நரி கரடேறுது, அடடா நரி கரடேறுது, அடடா நரி கரடேறுது, அடடா நரி கரடேறுது. அந்த மாதிரி ஸ்பீடாக சொல்லும்போது நாக்கு பிறலாமல் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இங்கிலீஷில் இருக்குதான்னா கண்டிப்பாக இருக்குது. இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன், நாம் ஏற்கனவே ஆன்லைனில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் கொடுக்குறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இப்போ அது மட்டும் இல்லாமல் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறவங்க ட்ரான்ஸ்லேஷன் அப்படிங்கிற பகுதியை அட்டன் பண்ணுறதுக்காகவும், ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க டிராஃப்ட் ரைட்டிங் பண்ணுறதுக்காகவும் ட்ரான்ஸ்லேஷன் அண்டு லாங்குவேஜ் மாஸ்டரி ஃபார் டிராஃப்ட் ரைட்டிங் அப்படின்னு ஒரு கோர்ஸையும் நடத்துகிறோம். தேவையுள்ளவங்க விருப்பம் இருந்தால் திரையில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். அடடா நரி கரடேறுது, அடடா நரி கரடேறுது, அடடா நரி கரடேறுது, அடடா நரி கரடேறுது. அந்த மாதிரி ஸ்பீடாக சொல்லும்போது நாக்கு பிறலாமல் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இங்கிலீஷில் இருக்குதான்னா கண்டிப்பாக இருக்குது. இதை டங் ட்விஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் திரைப்படங்கள்ல எல்லாம் கூட பார்க்க முடியும். அந்த மாதிரி ஒரு சமாச்சாரத்தை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதை கொஞ்சம் கவனிங்களே. முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்தி குருவித்து குருபர என ஓடும் முத்தை தருபத்தி. இது அருணகிரிநாதர் நமக்கு கொடுத்த டங் ட்விஸ்டர். திருப்புகழில் கிட்டத்தட்ட நிறைய பாடல்களில் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்க்க முடியும். இதை கொஞ்சம் கவனிங்களே. இது நம்முடைய பழைய தமிழ் படத்தில் ஒரு லிரிக் ரைட்டர் எழுதின டங் ட்விஸ்டர் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்க முடியும். இந்த மாதிரி இங்கிலீஷ்லேயும் இருக்குங்களா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. எங்க இங்கே கொஞ்சம் கவனிங்க. சார் எப்படி இங்கிலீஷ் பேசுகிறான்னு பாருங்கள். ஸோ இது ஒரு டங் ட்விஸ்டர். அந்த மாதிரி ஒன்று தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறதும். எங்க இதை நீங்கள் கடகடன்னு சொல்லி கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். A flea and a fly in a flue said the flea to the fly, let's flee, so they flew through a fly in the flue. இன்னொருக்கா சொல்கிறேன். A flea and a fly in a flue said the flea to the fly, let's flee, so they flew through a fly in the flue. இதை எப்படி சார் செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்வால்மெண்ட், பியூர் இன்வால்மெண்ட். விவேகானந்தர் சொல்கிறார், நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே மாறிவிடுன்னு. அப்போ இதை நீங்கள் கடகடன்னு சொல்லணும்னா அப்படியே அந்த விஷயத்தை உள்வாங்கி அப்படியே அதிலே கரைஞ்சு போயிடுறது. அடடா நரி கரடேறுது அப்படின்னு நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்கன்னா உங்கள் மனசுக்குள்ளே அந்த சீன் தெரியணும். அதாவது அடடா அப்படின்னு அந்த மெச்சக்கூடிய ஃபீல் உங்கள் மைண்டில் இருக்கணும். நம்ம கண்ணுக்கு முன்னாடி கரடு அப்படின்னு சொன்னால் மலை தெரியணும். அதில் ஒரு நரி ஏறக்கூடிய ஒரு காட்சி தெரியணும். அதை பார்த்துக்கிட்டே சொல்கிற மாதிரி நீங்கள் சொல்லணும். அப்போ நீங்கள் ரொம்ப எளிதாக சொல்ல முடியும். அடடா நரி கரடேறுது, அடடா நரி கரடேறுது, அடடா நரி கரடேறுது அப்படின்னு. இப்போ a flea and a fly in a flue said the flea to the fly, let's flee, so they flew through a fly in the flue. இதை எப்படி சார் சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதோட அர்த்தத்தை மீனிங்கை அப்படியே மைண்டில் வாங்கிக்கோங்க. ஃப்ளீ அப்படின்னு சொன்னால் ஒரு வகை பூச்சி, தெள்ளு பூச்சின்னு சொல்லுவாங்க. ஃப்ளை அப்படின்னு சொன்னால் ஈ, ஃப்ளூ அப்படின்னு சொன்னால் கூடு. ஃப்ளீ அண்ட் எ ஃப்ளை இன் எ ஃப்ளூ அப்படின்னு சொன்னால் ஒரு தெள்ளு பூச்சியும் ஒரு ஈயும் ஒரு கூட்டில் இருந்தன. செட் த ஃப்ளீ டு த ஃப்ளை லெட்ஸ் ஃப்ளீ அப்படின்னா அந்த தெள்ளு பூச்சி அந்த ஈட்டை சொல்லிச்சு நம்ம தப்பிச்சு போயிடலாம்னு. ஸோ தே ஃப்ளூ, ஆகையால் அவைகள் பறந்தன, த்ரூ எ ஃப்ளா, ஒரு பிளவின் வழியே, இந்த ஃப்ளூ அந்த கூட்டில் இருந்த பிளவின் வழியே அப்படின்னு அதுக்கு அர்த்தம். இந்த அர்த்தத்தை நம்ம மைண்டில் வாங்கிக்கிட்டோம்னா நம்ம அப்படியே அதை மைண்டில் வச்சு கடகடன்னு சொல்லிட முடியும். A flea and a fly in a flue said the flea to the fly, let's flee, so they flew through a fly in the flue. இப்படி எத்தனை தடவை வேணாலும் சொல்ல முடியும். ஸோ
இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அனைத்து மொழிகளிலும் இருக்கத்தான் செய்யுது. அந்த மாதிரி ஒன்று தான் நம்ம இன்றைக்கி இங்கிலீஷில் பார்த்தோம். கொஞ்சம் நல்லா ஃப்ளூயண்ட்டாக பேசணும்னு விரும்புகிறவங்க கொஞ்சம் உங்கள் நாக்குக்கு பயிற்சி கொடுக்கறதுக்காக இதை திரும்ப திரும்ப தான் கொஞ்சம் சொல்லி பாருங்களேன். Hope you understood the concept and enjoyed learning. We shall meet again.